வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி நாம் சிந்தனையாக எடுத்துக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவின் தொடர்பு அப்படின்ற விதத்தில் நம்ம இன்றைக்கி சிந்தனை செய்யலாம். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்வாங்க. அப்போ அன்னை தந்தையே முதல் தெய்வம். அப்போ மாதா பிதா என்ன பண்ணுறாங்க, குருவை காட்டுறாங்க. குருவின் மூலமாக தான் நம்ம தெய்வ நிலையை உணர முடியும். அந்த விதத்தில் இந்த பாடலை நம்ம சிந்தனையாக எடுத்துக்கலாம். உய்யும் வகை தேடி உள்ள முருகி நின்றேன், உயர்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வு ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசையென்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். சுவாமிஜி அவரோட குருவுக்காக எழுதியிருக்காரு, ஆனால் அது எல்லாருக்கும் சால பொருந்தும். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். பிறந்த பிறவி அடைவதே, பிறவி எடுத்ததே இறைநிலை அடைவதற்காக தான். அப்போ அந்த இறைவனை அடைவதற்காக தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, இந்த உடலை எடுத்து இந்த பூ உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ அந்த உய்யும் வகை தேடி உள்ளம் முருகி, இறைவா எனக்கு ஒரு வழி காட்டு, நான் உன்னை அடைய வேண்டும், உன்னோட பெரிய பதத்தை நான் அடைய வேண்டும் சொல்லி நம்ம ஏங்குறோம். அந்த ஆன்மா ஏங்குது. அப்போ உயர் உணர்வு உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, தியானம் அப்படின்ற வேலையில் மனவளக்கலையில் கொடுக்குறாங்க. அப்போ தியானம் செய்யும்போது என்ன நடக்குதுங்க, உயர் ஞான தீட்சையினால் உள்ளுணர்ந்தேன். அப்போ மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். ஆகினை கொடுத்தாங்க, துரியம் கொடுத்தாங்க, துரியாதீதம் கொடுக்குறாங்க. அப்போ என்னாச்சுங்க, மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். அந்த இறைவனை நான் அடைந்து விட்டேன். பிறவின்றத பெருங்கடலில் நீந்துவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு தோணியாக நாம் குருவை பற்றிக்கொண்டு அங்கே போய் நான் பெரும் பதத்தை அடைந்தேன். துரியாத தவத்தில் சமாதி நிலையில் தராங்க. அப்போ தியானத்தில் மூலமாக நம்ம மனதை தான் என்ன பண்ணுறோங்க, உயிர் மேல் வைத்து தவம் செய்கிறோம். அப்போ மனதை உயிர் மேல் வைத்து தவம் செய்யும் பொழுது மனம் எங்கே நிற்குதோ அதுதான் நம்மளோட ஆன்மாவின் உணர்வு, ஆசை, பதம் எல்லாமே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆகினை தரும்பொழுது, துரியம் தரும்போதும், அடுத்த நிலை துரியாதம் தரும்போது என்ன பண்ணுறாங்க, பீட்டாவே ஆல்ஃபாவே தீட்டாவே டெல்டாவே சமாதி நிலை. சமம் ப்ளஸ் ஆதி நிலையாக இறைநிலையை அறியக்கூடிய தன்மையாக நாம் வருகிறோம். மனம் ப்ளஸ் இதம் மனிதன். மனம் எதை நினைக்கிறானோ அதுதான் மனிதன். அப்போ மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வு ஒன்றாகி அறிவறிந்தேன். 5 புலன்கள் வழியாக கள்ளப்புலன் 5ம் காணாமணி விளக்கே அப்படின்னாரு திருமூலர். கள்ளப்புலன் 5ம் காலாமணி விளக்கே. அப்போ இந்த 5 புலன்கள் வைத்து கொண்டு என்னை நான் சமாதானப்படுத்தி கொண்டேன். ஆனால் இறைவனை உணரணும் அப்படின்னா என்ன பண்ணுறேங்க, ஐயுணர்வும் ஒன்று பெறக்கூடிய நம்ம அழுத்தம் என்ற உணர்வில் ஆகினை தவம் தரும்போது நாம் அறிவு அறிந்தேன். எல்லாமே ஒன்றாகி ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. ஆசையா, ஓகே வரட்டும், அதுக்கு போய் என்ன ஆகுது, அதுக்கு முன்னாடி ஆசையா. அல்லது இன்னொன்று பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, மனவளக்கலையில் இருக்கவங்க பெரிய ஆசையில் இருக்காது, பேராசை இருக்காது. ஆசை இருக்கும், சும்மா சின்ன சின்ன ஆசை. அதனால தான் மனவளக்கலையை தொட முடியுது நம்மளால். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. தேவையா தேவையில்லையா, வேணாம், இருக்கணும், போதும், வாழ்க வளமுடன். போதும் என்ற மனமே பொன்சை மருந்தாக மாறியது. அப்போ செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்கிற வேலையில் என்ன பண்ணுறேங்க, கடமையே அப்படின்னு செய்யாமல் கடமையே, இது என்னோட கடமை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோங்க. அதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சதில்லை நாங்கள், இருந்தாலும் சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் கடமை, கடன் ப்ளஸ் மை, நமக்கும் கடமை தான் இருக்குது. உடற்பயிற்சி, தியானம் எல்லாமே செய்தா தான் சுவாமிஜி என்ன சொன்னார், தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகோர் காட்டும் கடமை முறையே ஒன்றினால் கெடாமல் பார் மற்றுன்ற. அப்போ அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணுங்க, கடமையை நாம் செய்ய வேண்டும். கடமையை சிறந்தவர் தான் கடவுளை நாடுவார். கடவுளை நாடுபவர் கடமையை சரியாக செய்வார். அப்போ சிந்தனையில் அறிந்து பல விளக்கம் கண்டேன். எது எடுத்தாலும் சிந்தனை சிந்தனை சிந்தனை. தேவையா தேவையில்லை, வேணுமா வேணாவா. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலாம், குருவின் தொடர்புன்னு சொல்ல. ஒரு தடவை நாரதர் இவரை விஷ்ணு பார்க்கறதுக்கு போனாராம்.
அப்போ போகும்போது கிராஸ் பண்ணும்போது ஒரு கிராமத்தார் என்ன பண்ணார், ஐயா எனக்கு ஒரு சின்ன உதவி சொல்லுங்கள், நான் வந்து இறைவன்கிட்ட எனக்கு வந்து இந்த ஜென்மத்துக்கு குழந்தை இருக்குதான்னு தெரிஞ்சுட்டு வாங்க, எனக்கு குழந்தைய பிறக்கல. சரி இவர் விஷ்ணுக்கிட்ட போய் கேட்டால் விஷ்ணு சொல்கிறாரு, அவனுக்கு குழந்தை கிடையாது இந்த ஜென்மத்தில் அப்படின்றாரு. அப்படிங்களான்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்து நாரதர் என்ன பண்ணுறாரு, கிராமத்து அன்பர்கிட்ட சொல்கிறார், தம்பி இந்த ஜென்மத்தில் உனக்கு குழந்தை கிடையாதான். அவன் பெருசாக எடுத்துக்கல, சரிங்க சாமி கடவுள் சொன்னால் சரிதான் அப்படின்னு. அந்த ஊருக்கு எதாச்சும் ஒரு குரு வந்தாராம். அந்த ஞானிக்கு இவர் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்போ செஞ்சோன்னே அந்த ஞானி என்ன பண்ணார், தம்பி உனக்கு 3 குழந்தைகள் வரம் அளிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் 3 குழந்தைகள் வச்சுட்டுருக்காரு. இப்படியே ஒரு 10 வருஷம் போச்சு. அதே வழியே நாரதர் வராரு. எப்படி உங்களுக்கு அப்படின்னா, நான் இது மாதிரி ஒரு தெரியல சாமி, எனக்கு 3 குழந்தை உருவாயிடுச்சு அப்படின்னு. என் விஷ்ணுக்கிட்ட சொல்கிறார், என்னங்க நீங்கள் என்ன சொன்னீங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு, ஆனால் அவனுக்கு 3 குழந்தை இருக்காங்க. அவர் அதான் சொல்கிறாரு, அவன் ஒரு ஞானியை குருவை அடைந்தான். என்னால் செய்ய முடியாத வேலைகளை குரு செய்வார். அந்த நிலையில் மாதா பிதா குருவின் தொடர்பே தெய்வ நிலையை அறிய முடியும் என்ற நிலையில் இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. கமெண்ட் போடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.